Hello friends. Good morning. Assalamu alaikum. வாங்க நமக்கு நான் நாளைக்கு இன்றைக்கான கேளுக்கான கெஸ்ஸிங் பார்க்குறேன் சரிங்களா. கேளுக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னாக்க 0க்கு 0 அடுத்த ஒரு 0க்கு 0 வரணும். ஓகேவா. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த வழி அப்படி பாஸ் ஆகுது. இதே மெத்தடில் நிறையா வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 0க்கு 0 அடுத்த 0க்கு ஒரு 0 வரணும். ஓகேவா. பி போர்ட்க்கு 6 எப்படி வருதுன்னு பாருங்கள். மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. வர மாதிரி சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகுது. ஓகேவா. அடுத்த நாளைக்கு ஒரு 6 வரணும். வந்தால் பி போர்டு தான் காற்று. இந்த பாக்ஸை போட வேண்டாம், நீங்கள் அப்படி டைரெக்டாக போடலாம் சரிங்களா. ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த பாக்ஸை போட வேண்டாம், அப்படி டைரெக்டாக போடலாம். வின்னிங் வரக்கான ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருந்தோம். 4, 11, 25க்குன்னா கெஸ்ஸு. ஆனால் இன்றைக்கோட கெஸ்ஸிங் இது சரிங்களா. ஒரே ஒரு நம்பர் பாக்ஸு. அப்போ சி போர்டு 7, ஆல் போர்டு 7. அதில் ஆல் போர்டு 7 எப்படி கொடுத்தனே, இதில் 7 வருது. பார்த்திங்கன்னா முதல்ல காட்டினது அதில் 7 வருது. ஸோ 7 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இது எப்படின்னா பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா 3க்கு 3 சாரி அதில் பாருங்கள், 3க்கு அப்படியே 3 வந்துடுச்சு. அடுத்த 3க்கு 3, 9க்கு 9 வந்துடுச்சு. நாளைக்கு 2க்கு 2 வரணும். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா இது சி போர்ட் மட்டும் எடுத்தது. ஓகேவா. சி போர்ட் ஒன்லி. அடுத்தது அந்த 3க்கு பார்த்திங்கன்னா 3, அடுத்த 3க்கு 3, அந்த 3க்கு 3 பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பி போர்ட்னா பி போர்ட் தான் வந்திருக்கு. ஓகேவா. கரெக்டாக பி போர்ட் தான் வந்திருக்கு. அடுத்த நாளைக்கு 7, அந்த 7 பி போர்ட் வருமா, இல்லாட்டி சி போர்ட் வந்துடலாம் சரிங்களா. ஒரு போர்டு மாற்றலாம், அதை சொல்ல முடியாது. ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த 5 வந்துடுச்சா. 5க்கு இங்கே பாருங்கள் அப்படியே 5 வந்துருக்கு சரிங்களா. 2க்கு அப்படியே 2 வந்துருக்கு. 0 அப்படி 0 வந்துருக்கு. 3க்கு நாளைக்கு ஒரு 3 வரணும் சரிங்களா. இப்போ இதில் நமக்கு ஏசிபிசி ஒரு 3, 7. ஓகேவா. 73, 37 அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என் கணிப்பில். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஏன்னா அந்த மெத்தடில் நம்ம நிறைய இது கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சரிங்களா. வின்னிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் ஏசிபிசி நான் கொடுக்கலல்ல, அங்கே பாருங்கள், ஏசிபிசின்னா ஆள். ஓகேவா. ஆளில் பார்த்திங்கன்னா 73, 37. இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. இதே மிஸ் பண்ணிடாதீங்க. 73, 37 கொடுத்தா வேணும்னா அதை 2 சேர்க்கலாம், வரக்குன்னா வாய்ப்பு இருக்குது. நேற்று அதே பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. நேற்று இப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
நேற்று நம்ம குரூப்பில் 8 மணி டிஆர் 8 மணி கொடுத்தது ஆல்பர்ட் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது நம்ம டிஆர் 6 மணி கொடுத்தது பாக்ஸு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், நேற்று மெத்தடு. ஓகேவா? 8 ஆல்போர்ட் 8 சப்போர்ட் 3 கொடுத்தோம். ஆனால் 3 தான் பாஸ் ஆகிருக்கு. 3Dயில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதே பேட்டர்ன். ஓகேவா? நான் சொன்னது அந்த 3க்கு அங்கே ஒரு 3 வந்துச்சு, 3க்கு 3 வந்துச்சு, 9க்கு 9. அதை அந்த இங்கே என்ன காட்டணும் 2, அந்த 2 வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கும் வின்னிங் அமௌண்ட் தரணுமோ? ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, நன்றி. பாருங்கள், எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு வின்னிங் வரக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, நன்றி.